வணக்கம். இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னைக்கு ஒரு புது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 4வது முறையும் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமரும். அதாவது வருகிற அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் மிக பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்று 4வது முறையாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த செய்தி வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மற்றொன்று வந்து கொண்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயிலில் மட்டுமல்ல, மதுராவிலும் அதே போன்று பத்ரிநாத்திலும் மிகப்பெரிய அளவில் கொள்ளை நடந்திருக்கிறது. அதாவது வட இந்தியாவில் புகழ்பெற்ற கோயில்களில் பெரும் கொள்ளை சங்க பரிவாரங்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. சங்க பரிவாரங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கபில் சிபில் சமாஜ்வாடி கட்சியினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அவர் சொல்கிறார், ராமனுடைய பெயரில் ஆட்சியை பிடித்துவிட்டு அந்த ராமனையே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியதற்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்திருக்க செய்தி, அங்கு திருடப்பட்ட நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. அது மட்டுமல்ல, அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்காக இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து பல பேர் இந்த செங்கல் கட்டிகள் மாதிரி வெள்ளியில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கட்டிகளில் பெரும்பாலானவை திருடு போயிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது அயோத்தி ராமர் கோயில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளைக்கு பின்னால் சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஊரில் சொல்லும் இல்லையா, கூலி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உடல் சார்ந்த உழைப்பு இல்லை, அவங்க மேலே ஒரு ஒரு எஜமான் இருப்பான், இடைத்தரகர் இருப்பான், இவங்க கீழ்மட்டத்தில் வேலை செய்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பணம் எண்ணக்கூடியது, இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான சில ஊழியர்களை கைது செய்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அயோத்தி ராமர் கோயிலுடைய இந்த பணங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகளில் உயர் மட்டத்தில் இருக்கிறது எல்லாமே ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆர்எஸ்எஸ்லாம் ஒன்று தான். இந்த சம்பத் ராய்னு ஒருத்தன் விஸ்வ இந்து பரிஷத், அவன் ராஜினாமா செய்திருக்கிறான். ஆனால் அவன் மீது இந்த நொடி வரையிலும் எந்த விசாரணையும் நடக்கவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போ நான் என்ன கேட்குறேன், அயோத்தியில் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதன்படி ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாங்க. நேரடியாக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட்டில் இப்போ 1000 ரூபா 2000 ரூபா போயிடுச்சுன்னா அது ஏதோ கடைநிலை ஊழியர்கள் ஏதோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ லட்சங்கள் கோடிகள்னு போயிட்டுருக்கு. அப்போ நிச்சயமாக ட்ரஸ்டினுடைய மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக மக்கள் பேசுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களின் மீது நிச்சயமாக என்ன செய்யணும், விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஆனால் விசாரணை போகலை. வழக்கமாக யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா, இந்த 8 பேர் இந்த கடைநிலை ஊழியர்கள் கொஞ்சம் பேர் மாட்டியிருக்கிறான் இல்லையா, அவனுடைய வீட்டில் ஒருத்தனுடைய வீட்டில் புல்டோசர் வச்சு அதை இடித்து தரைமட்டமாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அயோத்தி ராமர் கோயில் துவக்க விழா அந்த நிகழ்வில் இந்த அயோத்தி ராமர் கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்த சங்க பரிவாரங்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கல்யாண் சிங் ஆகட்டும், உமா பாரதி ஆகட்டும், அசோக் சிங்லால் ஆகட்டும், முரளி மனோகர் ஜோஷி ஆகட்டும், ஏன் அத்வானி ஆகட்டும், இவர்கள் எல்லாமே அந்த நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்டார்கள். முழுக்க முழுக்க மோடி மயம், மோடி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஆர் ஒர்க் இந்தியா முழுவதும் அது உருவாக்கப்பட்டது. டிடின்னு சொல்லக்கூடிய எல்லா மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய அரசு தொலைக்காட்சியில் லைவ் போட்டாங்க. இதெல்லாம் அப்படி மோடியை ஒரு குளோரிஃபை பண்ணி காட்டினாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கிய போது இந்த ட்ரஸ்டினுடைய நேரடி பார்வை, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நியமித்தது வரைக்கும் எல்லாமே மோடியினுடைய கட்டுப்பாட்டில் நடந்தது. அப்போது மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்தை நோக்கி ஏன் இன்னமும் ஒரு சிறு விசாரணை கூட நடக்கலை? இன்னொன்று நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க,
ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட சின்ன வயசில் எல்லாரும் சொல்லுவாங்க சிபிஐ கூப்பிடணும். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது பிறகு எல்லாமே இடி மயமாயிருச்சு. ஆனால் இடி இந்த விஷயத்தில் கள்ள மௌனம் காக்கிறார்கள். இப்போது இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் இணைந்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஆனால் சிபிஐ விசாரணை நடத்துது அப்படின்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய கண்காணிப்பு குழு அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த செய்தி சாதாரணமாக போயிருந்திருக்கும், இந்த கொள்ளை வெளியே வந்திருக்காது. ஆனால் அப்படி வருவதற்கு காரணம் ஒரு மிக முக்கியமான மனிதர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை கதறவிட்ட மனிதர் இல்லையா? வாரணாசியில் மோடியே எத்தனை சுற்றுகளுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அயோத்தியில் பாஜக படுதோல்வி அடைந்தது. அந்த அளவிற்கு அங்கே பாஜகவை விரட்டி அடித்த ஒரு மனிதர் இருக்கிறார், அகிலேஷ் யாதவ். அவர் தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். பாஜகவிற்கு இதில் எப்படி நேரடி தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அது சிறிய அளவில் இல்லை, நீங்கள் வட இந்தியாவில் ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் 4வது முறையும் பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் வரும்னு சொல்கிறது. எப்படி வரும்? ஒன்றும் புரியலை, யாருக்கும் ஒன்றும் புரியலை. சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். தேர்தல் ஆணையத்தை பார்த்து நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் போகுதா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.